ஓ மை காட், இங்கே வாங்க, இதில் போட்டிருக்கு $3. இதில் நான் பார்க்குற மாதிரி மாடலாக காணையில் சரியாக பயங்கரமாக வந்து குளிர வலிக்கிடுது. அப்போ அதால் வந்து தொப்பி போடணும். கை வந்து இந்த மாதிரி வலிக்குதுண்டா, ஊசியால் குத்தினா அப்படி வலிக்குமா, அப்படி வலிக்குது இந்த குளிருக்கு. எல்லார வீடுக்கு முன்னுக்கும் குறைஞ்சது ஒரு கார் ரெண்டாலும் நிற்கும். ஏன்டா இங்கே கார் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாது. இதில் வேற ஒரு அணில் ஒன்று ஓடி தெரியுது, கருப்பு கலர் அணில். கிட்டத்தட்ட இப்போ கனடாவுக்கு வந்து 25 நாளுக்கு தான் ஆகுது. அந்த 25 நாளுக்கு வந்து நிறைய காசு வந்து சில்லறை காசு வந்து சேர்ந்துடுது. இது வந்து அடிக்கடி நாங்கள் காணக்கூடிய இருக்குது. நிறைய அணில் ஓடி தெரியும் இந்த இடங்களாலெல்லாம். இப்போவே கை வந்து குளிர்ந்துடுது. அதால் கை க்ளோஸ் கட்டாயம் வாங்கணும். அண்டு சில்லறை காசு வந்து நிறைய சேர்ந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு $35 கிட்ட சில்லறை குத்தியாக வந்து சேர்ந்துட்டு. இப்போ இன்றைய நான் வந்து ஹாட் சாக்லேட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். கேனால் குடிச்சு, கேனால்னா வருஷ கணக்காகுது. ஏன்டா இங்கே வந்ததுக்கு நான் ஹாட் சாக்லேட் என்ன வாங்கி குடிக்கல. உங்களுக்கு சில்லறை குத்தியை காட்டுறேன். இதில் வச்சு $14 அப்படி தான் இருக்குது பாருங்க. ஐயோ பார்த்தீங்களா, எத்தனை தொப்பி வாங்கிக்கலாம்னு பார்த்தீங்களா? $14 $3 ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த பிஞ்சை உள்ளுக்கெல்லாம் பாருங்க, அதே சாப்பிட்டு இருக்கும். $3 இருக்குது. இந்த கை க்ளோஸ் வந்து அவ்வளோ நல்ல வண்டி இல்லை, இதை விட குவாலிட்டியானதெல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் விலை கூட இருக்குது. இது சரி வாங்க, இவ்வளோ சில்லறை காசு சேர்ந்துருக்கு. இதை விட கூட இருந்தது எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ $1 மழை கொண்டே கொடுத்துருந்தேன். அப்படி கொடுத்து கொஞ்சம் குறைஞ்சிட்டது. வாங்க, இந்த இடத்துல அந்த ஜாக்கெட் வால் இருக்குது. ஒன்று பில்லியல் வந்து இதில் போட்டிருக்கும். காணையில் வணக்கம், நான் சார். நான் வந்து நினைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஓமன்வில்ன்ற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னதை பற்றி பார்க்க போகணும்னு சொன்னால், இன்றைக்கு நான் வந்து இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால், என்கிட்ட வந்து சில்லறை காசு வந்து நிறைய சேர்ந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு $35 கிட்ட சில்லறை குத்தியாக வந்து சேர்ந்துட்டு. இப்போ பேக் இருக்குது. அதை கொண்டே இப்போ என்ன செய்ய போகணும்னு சொன்னால், இந்த டிம் காட்டன் இருக்குது தானே, டிம் காட்டனில் கொடுத்துட்டு அதை வந்து கிப்கார்ட்டோட வந்து ஆட் பண்ண போகிறோம் அந்த காசை. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து இங்கே இருக்கிற தாள்கள் வந்து எத்தனை தாள்கள்னு சொன்னால் $5 இருக்குது, மற்றது $10, மற்றது $20, மற்றது $50, மற்றது $100. மொத்தம் 5 தாள்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு டீ வாங்குறேன்னு சொன்னால் $1 $2 அப்படி தான் பெறும். அப்போ நாங்கள் வந்து ஒரு $5 கொடுக்கல வந்து மிச்சம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து சில்லறையாக தான் தெரிவினோம். சில்லறை காசுலேயும் வந்து $2 வந்து குத்தியாக இருக்குது, மற்ற $1 இருக்குது, மற்ற 25 சென்ட்ஸ் இருக்குது, 5 சென்ட்ஸ் இருக்குது, 10 சென்ட்ஸ் இருக்குது. அப்போ பேலன்ஸ் அவ்வளோ வந்து சில்லறை குத்தியாக தான் தெரியணும். இல்லை கடையிலையும் போய் சாமான் வாங்கி இப்போ $102 வந்ததுன்னு சொன்னால் மிச்சம் ஃபுல்லாக அப்படியே இப்போ $110 கூட கேட்க $5 தாளையும் மற்றது மிச்சம் வந்து சில்லறையாக தான் தெரியணும். ஸோ அப்படி எங்கெல்லாம் கடை இப்போ கிட்டத்தட்ட இப்போ கனடாவுக்கு வந்து 25 நாளுக்கு தான் ஆகுது. அந்த 25 நாளுக்கு வந்து நிறைய காசு வந்து சில்லறை காசு வந்து சேர்ந்துடுது. அப்போ அந்தலாத்தையும் கொண்டே இப்போ நான் வந்து டிம் காட்டனில் போயிட்டு கொடுத்துட்டு அதை கிப்கார்ட்டில் வந்து ஆட் பண்ணி விட போகிறேன். இதுவே நான் எங்கள்கிட்ட வந்து இப்போ பேங்க் இருந்ததுன்னு சொன்னால் பேங்க் ஏடிஎம் கார்டை வச்சு யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து இப்போ நாங்கள் வந்து எத்தனை நேரம் டேப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரிலாம் இங்கே வந்து இருக்குது. அதெல்லாம் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து டிம் காட்டன் கிப்கார்ட் வச்சுருக்கேன். அதால் வந்து அந்த டிம் காட்டனில் போயிட்டு அந்த காசை போய் சில்லறை காசை பார்த்து கொடுத்து கிப்கார்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் வந்து நடந்து தான் போகிறேன். இப்படியே கன தூரம் வந்து நடந்து நேராக போகணும். அதோட இந்தியான் வெதர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குளிருது, கை தான் குளிருது. ஜாக்கெட்டெல்லாம் போட்டுருக்கிறதால வந்து பெருசாக வந்து எனக்கு வந்து குளிர் தெரியலை. நேற்றையை விட கொஞ்சம் குறைவன்னு தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வெதர். இப்போ குளிரும் போகிற நாளைக்கு சில சினிமா கொட்டலாம், இல்லைன்னு சொன்னால் மழை பெய்யலாம், இல்லைன்னு சொன்னால் வெயில் இருக்கலாம், வெயிலோடு சேர்ந்து குளிர் இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி. நேற்று போட்ட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நேற்று சரியான வெயிலும் குளிரும் அப்படி தானுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஓகே இப்போ நாங்கள் வந்து டிம் காட்டன் அடிக்க போவாங்க. அந்த சில்லறை காசை வந்து பேக்குக்குள்ளே வச்சுருக்கேன். டிம் காட்டன் அடிக்க போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோ சில்லறை காசு கிடக்கண்டு. சரியாக பயங்கரமாக வந்து குளிர வலிக்கிடுது. அப்போ அதால் வந்து தொப்பி போடணும். கையும் வந்து சரியாக உரைக்குதுங்க. கை க்ளோஸுன்னு அது வாங்கணும் தெரியலை. ஓ என்ன குளிருதுங்க. தொப்பி முதல் போடணும். காது காலம் வந்து குளிர் வந்து போகும். அதில் மாதிரி தொப்பியை போடுவோம். நானேஜன் இந்த வெளியில் வந்த இப்போ நான் உடனே வரேன். வந்தோடனே அந்த குளிர் தெரியலை. இன்றைக்கும் பயங்கரமாக தான் இருக்குது குளிர். தொப்பி தான் கட்டாயம் போடணும். மிஞ்ச காதை மூடி போடணும். ஏண்டா காது கால் இந்த நிகங்கால் காலம் வந்து குளிர் வந்து உள்ளுக்கு போகிறது.
சப்பாத்து வந்து போட்டுக்கல வந்து அதால் தெரியாது. இப்போ உங்களுக்கு சில்லறை குத்தியை காட்டுறேன் இதில் வச்சு. வா நிறைய கிடந்தது அரைவாசி அந்த சில நேரங்களில் அந்த டிம் கொட்டனில் கொடுத்து அது இல்லாமல் போயிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ சில்லறை குத்தியாண்டு பேக்கு கொஞ்சம் இருக்குது. இது எல்லாத்தையும் கொடுத்து அப்படி இன்றைக்கி நான் இன்னும் எல்லாம் கிட்டத்தட்ட $35 மேலே வந்தது. ஓகே பார்ப்போம் வாங்க. அதை கொடுத்துட்டு அப்படியே ஏதாவது வாங்க வேணும்னு நினைக்கிறேன். சிலது கேன் சாக்ஸும் வாங்கணும். கொஞ்சம் இதில் கை விரைச்சி போதோ தெரியலை. பார்ப்போம் வாங்க. கொஞ்சம் இந்த ஜக்கெட்டை போட்டுக்கொண்டு அடிக்கடி இந்த பேக்கை கலட்டி கொடுக்க தான் கஷ்டமாக இருக்குது. மற்றது கொஞ்சம் நாளைக்கு பழகணும். சரி இப்போ வாங்க நடந்து போவோம். கைதாங்க சரியா குளிருது. கொஞ்சம் எதுக்கு எப்படி சிவத்துன்னு வந்துடுது எந்த கையோடான்ற மாதிரி இருக்குது. இங்கே வந்தோம்னா கை காலெல்லாம் வெள்ளியாக வந்துடுது. இங்கே பாருங்க எப்படி வெள்ளியாக இருக்குன்னு என்னாலேயே நம்ப முடியலை. பார்த்தீங்களா இதில் பாருங்க ஒரு அணில் ஒன்று ஓடி தெரியுது. கருப்பு கலர் அணில் பாருங்க. கிட்ட போகலாம்டா ஓடுது. நான் ஜூம் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன். எவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன்னு பாருங்க. இது வந்து அடிக்கடி நாங்கள் காணக்கூடிய இருக்குது. நிறைய அணில் ஓடி தெரியும் இந்த இடங்களாலெல்லாம். இந்த பாருங்க சரியா எங்களோட ஊரில் நிற்கிற அணில் மாதிரி. ஆனால் ஃபுல்லாக வந்து கருப்பு கலர் நல்ல வடியாக இருக்கேன்னு. இது பாருங்க ஏதோ கஞ்சல் எடுத்து வச்சுட்டு அதே விளையாட்டு காட்டிக்க நிற்கிது. சரி ஓகே இன்னும் நாம் வந்து கண்ண தூரம் நடக்கும். பயங்கரமாக குளிருதுங்க. என்னென்னா கை க்ளோஸும் வாங்க வேண்டி தான் பெரும். ஏனெண்டா இப்போவே கை வந்து குளிர்ந்துடுது. அதால் கை க்ளோஸ் கட்டாயம் வாங்கணும். அன்றைக்கு நேற்று போட்ட வீடியோலேயே நான் வாங்கணும்னு நினச்சேன்னா அப்புறம் அது அப்படியே வந்துடும். கொஞ்சம் விலை கூட இருந்தது. இந்த $1 இல்லைன்னு சொன்னால் விட்னஸில் பக்கத்தில் இருக்குது. முதல் இந்த சில்லறை வேலை முடிச்சுட்டு பிறகு போய் வாங்குவோம். முடியலடாப்பா. அதோட கை க்ளோஸும் வந்து என்ன மாதிரி கை க்ளோஸ் வந்தால் இப்போ நார்மலாக போடுற கை க்ளோஸ் வந்து ஃபோன் எல்லாம் வந்து டச் ஆகாது. அந்த ஃபோன் எல்லாம் வேலை செய்யக்கூடிய ஃபிங்கரெல்லாம் வேலை செய்யக்கூடிய மாதிரி கை க்ளோஸ் தான் வாங்கணும். ஏன்டா கை க்ளோஸை வாங்கி கொண்டு போகிறது எங்களுக்கு நல்ல. இதில் பக்கத்தில் $1 இருக்குது. முதல்ல அங்கே போயிட்டு கை க்ளோஸை வாங்கிட்டு பிறகு நாங்கள் டிம் கோட்டனை போகலாம். டிம் கோட்டனை வந்து அப்படியே நேராக நடந்து போகணும். $1 வந்து தாங்க இந்த பில்டிங்லாம் $1 இருக்குது. ஸோ அதில் வந்து முதல்ல கை க்ளோஸை வாங்கிட்டு போனோம். நல்ல மட்டும் தோணுது. ஏன்டா இப்போ வீடியோ எடுக்க அடிப்படை இல்லை. அப்படியே பொக்கெட்டுக்குள்ளே கையை வச்சுக்கணும். அப்படியே நடந்து போகலாம். குளிரும் தெரியாது. கரெக்டாக வீடியோ எடுத்து வந்து போகிறதால வந்து கை வந்து எந்த நம்பளிலாம் வச்சுருக்கணும். மற்ற இப்படி காட்டையெல்லாம் வந்து குளிருது. ஸோ அதனால் வந்து வாங்கி கொண்டே போவோம். $1 வந்துட்டேன். இந்த கை வந்து இந்த மாதிரி வலிக்குதுண்டா. ஊசியால் குத்தினா அப்படி வலிக்குமா அப்படி வலிக்குது இந்த குளிருக்கு. இந்த கை வந்து வெளியில் தெரியுதில்ல அந்தளவு தான் குளிருது. இங்கே தான் குளிரவே இல்லை. ஏன்டா இது இந்த மொத்தத்தை பார்க்கவே உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். வாங்க அவ்வளோ மொத்தம் ஜாக்கெட் இதெல்லாம் இவ்வளோ தான் குளிருது. இதெல்லாம் இருக்குது கை க்ளோஸ். ஒரு குவாலிட்டியில் இருக்குது. மற்ற பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் இருக்குது. இந்த கலராக போடுறதுலாம் கேர்ள்ஸ் தான் கூட போடுவார்கள். வேறு இருக்குமென்னு நினைக்கிறேன். இங்கால எல்லாம் இருக்குங்க. இதுவரை தான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே எல்லாம் டச் ஆகும். இந்த இதில் காட்டுறது பாருங்க. இப்படியான கை க்ளோஸ் எல்லாம் டச் ஆகும். இதில் நல்ல சைஸாக பார்த்து எடுக்க போகிறேன். ஓகே இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதோட இந்த தொப்பி தான் நான் அன்றைக்கி சொப்பர்ஸில் வாங்கினேன். பார்ப்போம் இதில் எவ்வளோ விலை போட்டுக்கண்டு. சரியா அன்றைக்கி அங்கே $14 முடிஞ்சது டெக்ஸோட. வெளியே காணலே. ஓ மை காட் இங்கே வாங்க. இதில் போட்டிருக்கு $3 தனியாக காசு கொடுத்துருக்கோன்னா. இட்ஸ் ஓகே. $3.50 நினைக்கிறேன். ஐயோ பார்த்தீங்களா எத்தனை தொப்பி வாங்கிக்கலாம்னு பார்த்தீங்களா. $14 $3 ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த பிஞ்சை உள்ளுக்கெல்லாம் பாருங்க அதே சாப்பிட்டு இருக்கும். சரி ஓகே நீ என்ன செய்கிற வாங்கியாச்சு. இங்கே தான் இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் மலிவு. $1 வந்து மலிவாக வாங்கலாம். ஓகே இப்போ கை க்ளோஸ் எடுப்போம் முதல்ல. சரி இப்போ இந்த கை க்ளோஸ் எடுத்துருக்கேன். கருப்பு கொஞ்சம் படியாக இருக்கும் கைக்கு.
அதனால் வந்து கருப்பு கை க்ளோஸ் எடுத்துருக்கேன். $2.75 இருக்குது. இதுக்கு ப்ளஸ் டேக்ஸ் வேணும். அப்படியே $3 அப்படி வேணும்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். $3 இருக்குது, மற்ற 25 சென்ட்ஸும் இருக்குது. இது 25 சென்ட்ஸ், இது $2, இது $1. சரி ப்ரோ, காசு வந்து பண்ணணும். $2.75. Thank you. $7.15 டேக்ஸ் வந்துருக்குங்க. என்ன பொருள் வாங்கினாலும் இங்கே டேக்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நாங்கள் கை க்ளோஸை போட்டு பார்ப்போம். ஃபோன் வேலை செய்து கொண்டு பார்க்கணும், இல்லாட்டி பேஸ்ட். மற்றது பார்த்தீங்க தானே, தொப்பியில் ஏமாந்து போனேன். ஏமாந்தேன்னா அன்றைக்கு அவசரமாக இருந்தது, அப்போ வாங்கினாங்க. இன்றைக்கி இங்கே வந்து பார்த்தா $3 $0.50 நினைக்கிறேன். $3.50 மறந்து போனேன். அங்கே டேக்ஸ் எல்லாம் சேர்த்து $14 வாங்கினான். பார்த்தீங்களா எங்கே போகுதுண்டு. ஓகே, இனி குளிராது அப்படி இருக்க கவர் பண்ணுது. இனி வந்து இப்போ குளிர்றது வந்து குறையாகும். ஃபோன் வேலை செய்து வந்து பார்க்கணும், முக்கியமானது. ஏன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வெளியில் போகிறோம். நாங்கள் ஃபோன் வந்து வேலை இதுங்க, அதுவே பெரிய விஷயம். வேலை இது பார்த்தீங்களா. ஓகே, நான் இப்போ வெளிக்கிடுவோம். எங்களோட சில்லறை காசை போய் மாற்றுவோம் நாங்கள். அதான் இப்போ எங்களுக்கு முக்கியம். இனி எந்த குளிருக்கையும் போகலாம். ஓகே, வெளிக்கிடுவோமா. இதான் $1 இங்கேருந்து இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். நாங்கள் வந்து தொங்கலுக்கு இந்த பக்கத்தெல்லாம் போகணும். ரோட்டாலேயே போவோம், இதால் போயும் போகலாம். சரி, இதாலேயே போவோம். பழமை அதெல்லாம் போகிறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து இதால் போவோம். பார்த்தீங்கன்னா தொப்பியின் விலை இங்கே $3.50 பண்ணிக்க. சரி, $4 பார்த்தாலும் எத்தனை தொப்பி வாங்கலாம்? 4 தொப்பி கிட்ட வாங்கலாம். இந்த இடத்துல வந்து ரோட் க்ராஸ் பண்ணுற இது இல்லை. அப்படின்னா அங்கே போகணும், இல்லைன்னு சொன்னால் இந்த விதியால் போகணும். இதாலேயே போவோம். டிம்கார்டன் கிட்ட வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கூட குளிரே இல்லை. என்னென்னா இப்படி வலிக்கிட்டு போகிறோன்னு சொன்னாக்க நீங்கள் யோசிச்சுப்பாங்க அவ்வளோ அவசியம் என்ன. இது வந்து நடந்து போகிறார்கள், மேலே பஸ்ஸில் பயணம் செய்கிறார்கள்லாம் கூடுதலாக வந்து இப்படி போகணும். இப்போ காரில் பயணம் செய்கிறார்கள் எல்லாம் அவ்வளோ அதுக்கு தேவையில்லை. இங்கே வந்து கார் கட்டாயம் வந்து முக்கியம். கார் இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாது. கார் இருந்துன்னு சொன்னால் கை க்ளோஸ் எல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா காருக்குள்ளே வந்து ஹீட்டர் வேலை செய்யும். ஸோ அதில் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து காரை விட்டுட்டு இப்போ வேறு ஏதாவது கடைக்கு போகிறோம்னாலும் கடைக்குள்ளே கலந்து ஹீட்டர் வேலை செய்யும். இப்போ காரில் இருந்து அந்த கடைக்குள்ளே போகிற தூரத்துக்கு தான் அந்த குளிரில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேணும். இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஹீட்டர் வேலை செய்யும். அதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் நடந்து தெரிகிறாக்கள், மற்றது பஸ்ஸில் பயணம் செய்கிறாக்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். சரி, இப்போ நான் வந்து இந்த பக்கத்தால் அப்படி நடந்து போகணும். இதில் பாருங்க, எல்லார வீடுக்கு முன்னுக்கும் குறைஞ்சது ஒரு கார் இருந்தாலும் நிற்கும். ஏன்டா இங்கே கார் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாது. டிம்கார்டன் அன்றைக்கி வந்துட்டேன். ஒரே டிம்கார்டன்டே தெரியும். ஆனால் உண்மையிலேயே டிம்கார்டனில் டீ குடிட்டு இப்போ அழுத்து போச்சுன்னு தான் சொல்லணும். வருந்துட்டுது. இந்த காய் க்ளோஸ் வந்து அவ்வளோ நல்ல வண்டி இல்லை. இதை விட குவாலிட்டியானதெல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் விலை கூடவா இருக்கும். இது பாருங்க, அந்த என்னென்னு சொல்கிறது, இது மாதிரி இருக்குது. அது போட்டால் அந்த உண்மையிலேயே அந்த என்ன சொல்ல கையில் இருக்கிறதே தெரியாது. அப்படியான கை க்ளோஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து டோராமெல்லாம் காணையில் அப்படின்றது வந்து கொஞ்சம் விலை கூடவா இருக்கும். நான் இது ஓகே, ரொம்பலாம் எங்களுக்கு ஃபோன் டச் ஆகினா ஓகே, பட் அது குளிராமல் விட்டுதுனாலும் ஓகே, அதனால் ஓகே. ஆனால் இந்த ட்ரைபோர்ட்டை பிடிக்கலாம் நல்ல சாஃப்டாக இருக்குது. கை வந்து இந்த ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. உண்மையிலே குளிரவே இல்லை. இப்போ சூப்பராக இருக்குது. இதுதான் டிம்கார்டன்.
இங்கே இருக்க அந்த பில்டிங்கோட அமைப்புகள் எல்லாம் பாருங்க என்ன பிளானட்டே தெரியாத மாதிரி தான் இருக்குது பாருங்க. ஏதோ சிம்பிளாக அந்த பொட்டியாக இருக்குது. ஆனால் உள்ளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், உள்ளுக்கு போய் ரெண்டு பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற வீடுகளின் அமைப்பும் அப்படி தான் பாருங்க. இதில் இருக்கிற வீடுகளின் அமைப்பு எல்லாம் பாருங்க பாக்ஸாக தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்கு வித்தியாசமான அமைப்பாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, உள்ளுக்கு போக ஒரு மாதிரி இருக்குது. சரி இப்போ நான் வந்து உள்ளே போவோம் வாங்க. சரி வாங்க. இவ்வளோ சில்லறை காசு சேர்ந்துருக்கு. இதை விட கூட இருந்தது எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ $1 மழை கொண்டே கொடுத்துருந்தேன். அப்படி கொடுத்து கொஞ்சம் குறைஞ்சிட்டது. இருந்தாலும் எவ்வளோத்தையும் கொண்டே கொடுக்குற அளவுக்கு கஷ்டம். அதை விட ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு விட்டான் எல்லாம். அதோட ஃப்ளிப்கார்ட்டில் வந்து காசு வந்து குறைஞ்சிட்டுது. $20 ஏதோ போட்டுனா நான் இப்போ வந்து குறைஞ்சிது. இப்போ இதை கொடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த டிம் காட்டன் கார்டெலாம் வந்து ஆட் பண்ணணும். காசு வந்து கொடுத்துருக்குறேன், செக் பண்ணணும். காசு இப்போ செக் பண்ணப்படுது. சரி இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 வந்துடுது. இப்போ கிட்டத்தட்ட நேரம் வந்து பாருங்கோ, நேரம் வந்து 4:52, அதாவது 5 மணி ஆக போகுது. $33 வந்து அந்த சில்லறை காசாக இருந்தது. அதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போட்டுவிட்டு இப்போ இதில் இருந்து வீடியோ எடிட் பண்ணி கொண்டு வந்தேன்னா அப்படியே டைம் போனதே தெரியலைங்க. அப்படியே பாருங்க வெளியில் வந்து லைட்டாக வந்து 2 வந்துடுது. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு காஃபி வந்து இப்போ டிம் ஹோட்டலில் வந்து எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு குடிச்சிட்டு அப்படியே வழியாக நடந்து போவோம். ஏதாவது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அதே அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்க. அதோட கனடாவில் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இல்லைன்னு சொன்னால் வேறு நாடுகளில் இந்த வீடியோ பார்க்குறாங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ என்ன மாதிரி கனடாவில் வீடியோ எதிர்பார்க்குறீங்க, எது சம்மந்தமாக நீங்கள் கூடுதலாக வந்து வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்றதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஓகே வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ ஏதாவது வாங்கி இருந்துட்டு சாப்பிட்டு அப்படியே வெளியில் போவோம். இன்றைய நான் வந்து ஹாட் சாக்லேட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். கனடாவில் வருஷ கணக்காகுது. ஏன்டா இங்கே வந்ததுக்கு நான் ஹாட் சாக்லேட் என்ன வாங்கி குடிக்கல. அப்போ ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு ட்ரை பண்ணுவோம். ஏன்டா டெய்லி ஃப்ரெஞ்ச் பண்ணிடலாம் 50 டபுள் அது குடிக்காமல் இன்றைக்கி குடிக்கணும் போல இல்லை, சும்மா வந்த நாங்கள் ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு போவோம்ட்டு. இங்கே வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் ஐட்டங்க, குடிக்கிற கூல் ஐட்டங்க அப்படி இப்படிலாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து குளிராக வந்து குடிக்கக்கூடாது. ஏன்னா வெளியிலேயும் குளிர், எங்களோட உடம்புக்கு குளிர் போச்சுன்னு சொன்னால் அது இன்னும் குளிரும். அதால் வந்து இப்போ ஹொட்டாக தான் குடிக்கணும். சம்மர் காலத்தில் வந்து ஐஸ் கேப் அப்படி இப்படின்னு சொல்லி அது வந்து சம்மருக்கு குடிக்கிறது தான் ஓகே இருக்கும். இப்போ குடிக்கிறோன்னு சொன்னால் இந்த ஹொட்டாக தான் குடிக்கணும். ஓகே இப்போ ஹாட் சாக்லேட் வாங்க போகிறேன். இப்போ வெயிட் பண்ணி பாருங்க. சரி இப்போ பாருங்க, நான் வந்து ஹாட் சாக்லேட் வாங்கிட்டேன். இப்போ அந்த இதை வந்து மாற்றிட்டேன் பாருங்க. எல்லா கப்பும் இல்லை, சில டீஎல் வந்து முதல் கொடுத்த கப் மேலேயே குடிக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஹாட் சாக்லேட்டுக்கு இப்படி தான் குடிக்கணுமோ தெரியலை இப்போ. ஆனால் முதல் வந்து விவரமாக இருக்காம சிலது இந்த கிறிஸ்மஸுக்கு வந்து அந்த கப்பை வந்து அப்டேட் பண்ணுறவங்கன்னா இங்கே வந்து கனடா பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக நடக்கும். இப்போ எங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து அந்த ஏதோ ஒரு கேம் மாதிரி நினைக்கிறேன். அது வரையாக நான் தெரியலை. அது வந்து வீடியோ எடுத்து போடுவேன். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உண்மையிலே வந்து அந்த வீடியோ வந்து சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கிறிஸ்மஸ் ஆண்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே இப்போ ஹாட் சாக்லேட்டை குடிச்சிட்டு இப்போ நான் வந்து வெளியில் போவோம். இப்போ நான் வந்து நேரம் உள்ளே வந்து இருந்துட்டேன். இப்போ சரியாக வந்து லேட் ஆகிடுது. நேரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து 4 மணிக்கே இருள வலிக்கிட்டுருது. 4 மணி 5 மணியாக ஃபுல்லாக வந்து இருண்டுரும். இப்போ பாருங்க 5:35 தான். எப்படி 2 பாருங்க பார்த்தீங்களா. சரி இப்போ நான் வந்து இங்கேருந்து வலிக்கிறேன். எல்லாம் போட்டாச்சு, ஜாக்கெட் கை க்ளோஸ் எல்லாம் போட்டுட்டு தான், தொப்பியெல்லாம் போட்டாச்சு. இதில் போட்ட பண்ணால் குளிர் தெரியலை. இப்போ நான் வந்து வின்னஸ் அடிக்க வந்துட்டேன். இந்த வின்னஸ்குள்ளே வந்து இந்த ஜாக்கெட் இருக்குது. நான் வந்து இன்னும் ஒரு ஜாக்கெட் ஒன்று வாங்கணும். என்ன மாதிரி சொன்னால் கொஞ்சம் இது கொஞ்சம் ஹெவி கூட, கொஞ்சம் ஹெவி குறைஞ்சி, அதாவது வந்து காரில் போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி ஜாக்கெட் தான் பார்க்குறேன். அது வந்து இதை போட்டு கொண்டு இருக்க கொஞ்சம் மந்திரமாக இருக்குது. உள்ளுக்கு கொஞ்சம் சாஃப்ட் கூட. இது வந்து நடக்க போட்டு கொண்டு போகிறதுக்கு வந்து ஓகே இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு பார்ப்போம். பிளாக் கலரில் பார்க்க போகிறேன். அதோட இதுக்கு மட்டும் நினைக்கிறேன். ஓகே வாங்க போவோம். பாருங்க இதில் இருக்கிற கை கொலோசோன்ற விலையில் பாருங்க. வின்னஸ்குள்ளே இருக்கிற $29, $14 அப்படி தான் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து விலை கூடவாக இருக்குது. இங்கேயும் வந்து இந்த தொப்பியல் எல்லாம் வந்து சரியான விலையாக தான் இருக்குது. கை க்ளோஸ் எல்லாமே வந்து விலை கூட. ஆனால் இதுவள் வந்து பாருங்க கொஞ்சம் இந்த குவாலிட்டி கூட. ஆனால் இது வந்து கேர்ள்ஸ் நினைக்கிறேன்.
இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கூட பார்த்தீங்களா. இதை பாருங்க, இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பாருங்க இந்த இடத்துல அந்த ஜாக்கெட் வால் இருக்குது. ஒன்று மில்லியல் வந்து இதில் போட்டிருக்கும். காணையில் வெளியில் வந்து பாருங்க $59 அப்படி தான் பெறும். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு விலை. இதை விட கூடின விலைக்கெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட $1,500 $1,000 மேக்ஸிமம் ஒரு $50 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விலைக்கு இருக்குது. குவாலிட்டியில் பொறுத்து, மற்றது அந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனியில் பொறுத்து. பிராண்டான பிராண்டான ஜாக்கெட் எல்லாம் வந்து சிட்டியான விலை கூட. ஈவன் $2,000 இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த நாம் பார்க்குற மாதிரி ஜாக்கெட்டை காணையிலேயே அது நினைவு இருக்க மாட்டேது. அந்த கோட் ஷூட் மாதிரி இருக்கும். ஜாக்கெட் மாதிரி தெரியாது, அந்த நார்மலாக டிஷர்ட் ஒரு மாதிரியே இருக்கும். இப்படி இந்த பொம்மை கொண்டு இருக்காது, சாஃப்டாகவே இந்த இப்படி இதே மாதிரி அப்படியே இருக்கும். இதில் நான் பார்க்குற மாதிரி மாடலாக காணையில். சரி, இப்போ நான் வந்து வெளியில் போகிறேன். இன்னொரு நாளைக்கு வந்து பார்ப்பேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து வீட்டை போகிறேன். இதால் அப்படியே போய் அப்படி ரோட்டுக்கறி அப்படியே இடது பக்கம் திரும்பி போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ரைஸ் செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.